எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனம் தனது அதிநவீன ஏர் கம்ப்ரசர் தீர்வுகளை இன்டெக் 2026 கண்காட்சியில் காட்சிப்படுத்தி உள்ளது. இது கண்காட்சி பார்வையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. உலகின் முன்னணி காற்றழுத்த கம்ப்ரசர் உற்பத்தியாளர்களில் ஒன்றாக உள்ள எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனம் கோவை கொடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நடைபெறும் 21வது இன்டெக் சர்வதேச இயந்திர கருவிகள் மற்றும் தொழில்துறை வர்த்தக கண்காட்சியில் தனது சமீபத்திய கம்ப்ரஸ்ட் ஏர் டெக்னாலஜிஸ் அண்ட் சொல்யூஷன்ஸை காட்சிப்படுத்தி உள்ளது. ஜூன் 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் சுமார் 70,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கண்காட்சிக்கு பிளாட்டினம் ஸ்பான்சராக இருக்கும் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனம் தொழில்துறை பயன்பாடுகளில் அதிக செயல்திறன், நம்பகத்தன்மை மற்றும் ஆற்றல் சேமிப்பை வழங்கும் விரிவான கம்ப்ரஸ்ட் ஏர் அமைப்புகள் மற்றும் துணை உபகரணங்களை காட்சிப்படுத்தி உள்ளது. மேலும் இதுகுறித்து எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஜெய்ராம் வரதராஜ் கூறியதாவது: இன்டெக் 2026 கண்காட்சியில் எங்கள் நிறுவனம் காட்சிப்படுத்தும் தயாரிப்புகள் வாடிக்கையாளர்கள் தங்களது உற்பத்தி திறனை மேம்படுத்துவதோடு ஆற்றல் பயன்பாடு மற்றும் மொத்த இயக்க செலவையும் குறைக்க உதவும் கம்ப்ரஸ்ட் ஏர் தீர்வுகளை உருவாக்குவதில் எங்களின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகின்றன. தொழில்துறைகள் அதிக ஆற்றல் திறன், தொழில்துறையில் முன்னணி நம்பகத்தன்மை மற்றும் குறைந்த பராமரிப்பு ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தி வரும் நிலையில் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகள் சாதாரண செயல்திறனை தாண்டி அளவிடக்கூடிய வணிக பலன்களை வழங்கும் தீர்வுகளை நோக்கி மாறியுள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ. நீங்கள்லாம் எங்கள் ஸ்டாலுக்கு வந்தது ரொம்ப நன்றி. இது ஒரு முக்கியமான எக்ஸிபிஷன் எங்களுக்கு. முதலாவது எங்கள் ஊரில் இது நடக்கிற எக்ஸிபிஷன். ஸோ இதில் கலந்து கொள்ளறதுக்கு ரொம்ப பெருமை எங்களுக்கு. இதை ஸ்பான்சர் பண்ணுறதுலையும் எங்களுக்கு பெருமை. இந்த எக்ஸிபிஷனில் நாங்கள் நிறைய புது ப்ராடக்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமான இது என்னன்னா கஸ்டமரோட லைஃப் சைக்கிள் காஸ்ட். இப்போ 12 வருஷம் கம்ப்ரஸர் பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த 12 வருஷத்தில் மற்ற கம்ப்ரஸர் விட எப்படி செலவு கம்மியாக பண்ணி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நாங்கள் டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணுறோம். இதில் முக்கியமான செலவு எலக்ட்ரிசிட்டி, எனர்ஜி காஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கம்ப்ரஸர் இஸ் த லோவஸ்ட் எனர்ஜி கன்சர்ன், மோஸ்ட் எஃபிஷியன்ட் கம்ப்ரஸர் இன் த வேர்ல்டு. இதுதான் எங்கள் குறிக்கோள். இது இதோட நிறுத்துறது இல்லை. அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்தது என்னன்னு டெவலப்மெண்ட் போயிட்டே இருக்கு. ஸோ வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட். எதிர்காலத்தில் வி வில் க்ரோ. 6வது ரேங்கில் இருக்கோம் உலகத்தில். எங்கள் குறிக்கோள் என்ன, அப்ஜெக்டிவ் என்னன்னா டாப் 3ல் இருக்கணும் இன்னும் 9 வருஷத்தில். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ, வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட், வேர்ல்ட் கிளாஸ் குவாலிட்டி, எல்லா நாட்டிலையும் போய் அங்கே இருந்து வியாபாரம் பண்ணணும். இங்கிருந்து உட்கார்ந்துட்டு அங்கே வியாபாரம் நடக்கும்னு எதிர்பார்க்கறது முடியாது. அங்கே போகணும். லோக்கல் பீப்புள் we have to partnership with local people. இதெல்லாம் சேர்ந்து பண்ணுறது we confident that we will do. Already 150 countries cover பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் அங்கே போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குற நியாயம் இல்லை, ரைட்? நம்மளுக்கே நிறைய திறமை இருக்கு. கவர்மெண்டோட இன்கம் நிறைய விதத்தில் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். ரொம்ப பாட்டம் ஆஃப் த பிரமிட், ஏழை மக்களுக்கு ஏதாச்சும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இதெல்லாம் தான் பண்ணணும். இண்டஸ்ட்ரி இது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்கு இடமே இல்லை. நம்மளே பண்ணிக்கலாம். என்ன நடந்துக்கணும், விலகி விட்டுருங்க இண்டஸ்ட்ரியை, நடுவில் தடுக்க வேண்டாம். அப்படிதான் பாலிசி, சப்போர்ட், சப்சிடி எல்லாம் நம்மளுக்கு வேண்டியது. எப்படிங்க அது போயிட்டு இருக்குங்க. இப்போ பாருங்க, கோவிட் வந்தது, ரைட்? உலகம் அப்படியே மேனேஜ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் டேரிஃப் வந்தது, யுக்ரைன் வார் வந்தது. யுக்ரைன் வாரும் மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்குது உலகம். இப்போ டேரிஃப் வந்தது, டேரிஃபையும் உலகம் மேனேஜ் பண்ணுது. இப்போ ஈரான் வாரும் மேனேஜ் பண்ணிக்கலாங்க. அது வாட்டுக்கு டர்புலன்ஸ்னு வர்றது இப்போ ஸ்டாண்டர்ட் ஆகி போச்சு. ஒரு இடத்துல வரும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல ஏதாச்சும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் மேனேஜ் பண்ணி பழகிட்டோம். பாதிப்பு இருக்குதுங்க. பட் முதல் வாட்டி யுக்ரைன் வார் இருந்தப்போ அந்த ரெட் சி ப்ராப்ளம் எல்லாம் ஆனப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதை விட இந்த ப்ராப்ளம் இல்லை.